அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தௌஹீது எழுச்சியும் மறுமை வெற்றியும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இரண்டு அடிப்படையான விஷயங்களை சொல்லுகிற தலைப்பு. ஒன்று தௌஹீது எழுச்சி, மற்றொன்று மறுமை வெற்றி. இந்த இரண்டு தலைப்புமே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போன்ற தலைப்புகள். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தில் ஒன்று இல்லாவிட்டால் அது செல்லாத காசாக மாறிவிடும். தௌஹீது எழுச்சி மட்டும் இருக்குமானால் அந்த எழுச்சியை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று இருக்க வேண்டும். அதை மறுமையினுடைய வெற்றிக்காக அந்த எழுச்சியை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த எழுச்சியினால் நமக்கு ஒரு பயன் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த எழுச்சியை மெருகூட்டுவான், மேலோங்க செய்வான் என்று பொருள். அதே நேரத்தில் மறுமை வெற்றியை இலக்காக இல்லாமல் உலக ஆதாயத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை நாம் பயன்படுத்துவோமேயானால் இந்த கூட்டம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி செல்லாத கூட்டமாக மாறிவிடும். உலகத்திலையும் செல்லாது, மறுமையிலும் சொர்க்கத்திற்கு செல்லாது. அதே போல மறுமை வெற்றியை நோக்கி மட்டும் ஒரு கூட்டம் செயல்படுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டோமேட்டிக்கா ஏகத்துவத்திற்கான எழுச்சியை ஒரு கட்டத்திலே கொடுக்கவும் ஆரம்பித்து விடுவான். இதை கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லைங்கிற தூதுத்துவ கொள்கையையும் நாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்க்கிற பொழுது தமிழகத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே மக்களிடத்திலே பேர் ஆதரவு கிடையாது. இந்த கொள்கையை மக்களிடத்திலே எடுத்து சொல்லுகிற கட்டத்திலே மிக கடுமையான எதிர்ப்புகள் நிலவியது. தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே ஒவ்வொரு ஊரிலும் ஓரிரு சகோதரர்கள் தான் இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு நாம இதை மக்களிடத்தில் இந்த சத்தியத்தை சொல்லணும் என்று எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த தொடக்க காலகட்டத்தில் எல்லா ஊர்களிலுமே இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்கிற பொழுது எந்த ஒரு ஊரிலும் நாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசல் கிடையாது. அப்ப எல்லா ஊர்களிலுமே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை போய் பொதுவாக பள்ளிக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் சொன்னா அங்கே அடித்து விரட்டக்கூடிய ஒரு அவலம், இந்த ஏகத்துவவாதியை ஏளனமாக பேசுகிற ஒரு நிலை, இவர்களை ஊர் நீக்கம் செய்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. ஊர் நீக்கம் செய்யப்பட்டு பள்ளியிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு அவருடைய திருமண வாழ்விற்கான தப்தர் மறுக்கப்பட்டு அவர் இறந்து விட்டால் அவர் அடக்கம் செய்வதற்கு மறுப்புகளையும் வெறுப்புகளையும் காட்டிவிடுகிற ஒரு கடுமையான எதிர்ப்பலைகள் இருந்த கட்டத்தில் எல்லா ஊர்களிலுமே இந்த பிரச்சாரம், தௌஹீதினுடைய துவக்கம் மறுமை வெற்றியை அடிப்படையாக கொண்டு மக்களிடத்திலே பயணம் செய்து வந்தது. அல்லாஹுடைய அருளால் இந்த மக்களிடத்திலே எதிர்ப்புகள் மிக கடுமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்களிலும் இதை பற்றி ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிற பொழுதோ, தெருமுனை கூட்டங்களில் பேசுகிற பொழுதோ, மேடை ஏறி வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் இருந்த காலகட்டத்தில் இந்த கொள்கையை ஏற்று வந்தவர்களுடைய உழைப்பால், அல்லாஹுடைய அருளால் இந்த மக்களிடத்தில் இந்த சத்திய பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றடைகிறது, விரிவடைகிறது. ஒரு பக்கம் இது போன்ற எதிர்ப்புகள், இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை, இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுவிடக் கூடாது என்று ஒரு கடும் காழ்ப்புணர்ச்சியோடு
மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சமாதி வழிபாட்டில் மூழ்கி திளைத்தவர்கள். நமக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள், இவர்கள் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள், யூதர்களுடைய கைக்கூலிகள், இவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வெளிநாட்டிலிருந்து கொட்டுது, இவர்கள் மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கத்தம் இல்லை என்பார்கள், வரதட்சணை இல்லை என்பார்கள், வட்டி கூடாது என்பார்கள், அப்புறம் தராவிக தொழுகை இல்லை என்பார்கள், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹதீஸ்கள் எல்லாம் இல்லை என்பார்கள், அப்புறம் குரானே இல்லை என்று சொல்வார்கள் என்று நமக்கு எதிராக கட்டுமையாக விண்ணை முட்டுகிற விமர்சனங்கள், வானளாவிய அவதூறுகள் ஒவ்வொரு ஊர்களிலும் பரவுகிறது. எந்த அளவிற்கு இவர்கள் அல்லாஹ் திருமறை குரானில் பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிற பொழுது இவர்கள் பன்றி கறி சாப்பிடுபவர்கள், பன்றி சூப்பு போட்டு குடித்தவர்கள், இவர்களோடு சேரலாமா, இவர்களை நீங்கள் அங்கீகரிக்கலாமா என்றெல்லாம் கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்தார்கள். நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு பக்கத்தில் இவர்கள் காஃபிர்கள் என்கிற ஃபத்வாவை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படியான ஏராளமான பிரச்சாரங்கள் ஒரு பக்கம். மறுபக்கத்தில் நமக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து பொய் வழக்குகளை போட்டார்கள். பள்ளிவாசலிலே சுபுகுடைய தொழுகையிலே வாங்கு சொல்லப்பட்ட உடனேயே பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு ஏகத்துவவாதி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா? கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே குறிப்பாக நாகை மாவட்டம் சங்கரபந்தலாக இருக்கட்டும், வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் மேலப்பாளையமாக இருக்கட்டும், இது போன்ற ஊர்களிலே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் பள்ளிவாசலில் சென்று தொழுகை நடத்துகிற பொழுது கூண்டாக சேர்த்து ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அந்த தொழுகையாளியை போட்டு சுக்குநூறாக அடிப்பார்கள். அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு காவல்துறை இடத்திலே போய் பொய் வழக்கு கொடுப்பார்கள். இவர்கள் பள்ளிவாசல் புகுந்து விரலாட்டுகிறார்கள், சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுகிறார்கள். இப்படின்னு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஸ்டேஷன்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? அது உங்க வழிபாட்டினுடைய பல முறை, அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் நீங்க தொழுகிறீங்க, இதனால நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதை இங்க ஏன் கொண்டு வரீங்க, உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால என்ன செய்வார்கள் என்றால், பள்ளிவாசல் இருந்தே ஒரு மனு ரெடியாகும். எங்கள் பள்ளிவாசலில் 2 ஃபேன் காணாம போயிருச்சு, 4 டியூப்லைட் காணாம போயிருச்சு, ஒரு ஆம்பிளிஃபையர் காணாம போயிருச்சு என்று ஒரு வழக்கு தொடர்பார்கள், பொய் வழக்கு. நேத்து நைட் இந்த 2 பேர் அத்தனை களவாண்டு போயிட்டாங்க அப்படின்னு போய் கொடுத்தா வெயிட்டா நிற்கும். இது மாதிரி எல்லாம் பொய் வழக்குகளை எதிர்கொண்டு தமிழகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களிடத்திலே போய் சென்றடைகிறது. கூட்டம் போட முடியாது. அப்ப என்ன செய்யறது? யார் வீட்டிலையாவது இந்த கொள்கை ஏற்றுக்கிற ஓரிரு சகோதரர்கள் வீட்டிலையாவது போய் அங்க இருக்கிற 1-2 சகோதரர்களை கூப்பிட்டு, நாங்க இந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறோம், இந்த கொள்கையை சொல்றதுக்கு வந்திருக்கிறோம், இப்படி சொல்றோம் என்று சொல்லப்படும். இருக்கக்கூடிய சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அந்த மதுஹப் ஜமாத்துக்காரர்கள் நடத்துகிற மதரசாக்கள் இருக்குல்ல, அதுல தெளிவா சொல்லிடுவாங்க, நீங்க எந்த புத்தகத்தை வேணாலும் படிங்க, ராணியா இருக்கட்டும், குமுதமா, எதை வேணாலும் படிச்சுக்கிட்டு போ, தௌஹீத் ஜமாத்துக்காரனுடைய புத்தகத்தை படிக்க கூடாது, வழிகட்டுருவ, நாசமா போயிருவ, இந்த கொள்கையிலிருந்து முர்த்ததாயிருவ என்று சொல்லி அங்கே அவர்களின் கண்ணை கட்டி விடுகிற நிலை. ஒரு கட்டத்தில் சில பேர் கேள்வி கேட்பார்கள், இந்த செயலுக்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? நெஞ்சின் மீது கட்டுகிறீர்களே கைகளை, என்ன ஆதாரம் இருக்கிறது? முஸ்னத் அகமது என்கிற ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நீங்க ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்குவீங்களோ என்று கேட்பார்கள். நாங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் உங்கள்கிட்ட யார் சொன்னா? இல்ல எங்கள்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அங்கே பேசப்படும். அப்ப இது மாதிரியான மிக கடுமையான விமர்சனங்களும் அவதூறுகளும் நமக்கு எதிராக கிளப்பி விடப்பட்டிருக்கிற நேரத்தில் சில ஊர்களிலே வரதட்சணை வாங்காமல் நபி வழிப்படி திருமணம் நடக்கும்.
அந்த ஒட்டுமொத்த ஊர்ல ஒரே ஒரு சகோதரன் விழிப்புணர்வு அடைந்து வரட்சணை இல்லாத திருமணம்னு அறிவிச்சார்னு வைங்க, ஊர் நீக்கம் பண்ணிடுவாங்க. என்ன பெரிய நபி ஒளி, அப்ப நாங்க நரக ஒளியா? கடுங்கோபம் வரும், எதிர்ப்பார்கள். அந்த இடத்துல அந்த மணமகன் அந்த திருமண கோலத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துல அன்னைக்கு வரும் பாருங்க, பெரிய பூகம்பம் வெடிக்கும். ஏன்? அங்கே தௌஹீதை சொல்வதுதான் திருமண களத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. வேற எங்கேயுமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்காதுல்ல, தெருமுனை கூட்டத்தில் நின்று பேச முடியாதுல்ல. அப்ப இது மாதிரி கட்டத்தில் பேச வேண்டிய நிலை வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்ல மக்களிடத்திலே பிரச்சாரம் சென்றடைகிற பொழுது மிக கடுமையான எதிர்ப்பினுடைய ஒரு கட்டத்தில் எந்த அளவிற்கு அதன் உச்சகட்டம் வருகிறது என்றால், அங்கே பள்ளிவாசல்ல பார்க்கும் பொழுது வாசல்ல நின்று ஏதாவது ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுப்பார்கள் நம் சகோதரர்கள். என்ன பிரசுரமா இருக்கும்? இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன, ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் மௌலிது ஓதக்கூடாது என்கிற விழிப்புணர்வு நோட்டீஸ் வரும். ரஜபு மாதம் வந்தால் மேராஜ் நோன்பு என்று சொல்வது பிதாத்து என்று வரும். ஷாபானுடைய மாதம் என்றால் பராத்து, அது ஒரு பிதாத்து என்ற நோட்டீஸ் வரும். ரமலானுடைய மாதம் என்றால் நோன்பின் சட்டங்களை பற்றிய நோட்டீஸ் போடுவோம். இறுதி 10 நாள் என்றால் ஃபித்ராவுடைய சட்டங்களை போடுவோம். லைலத்துல் கத்ர் 27 மட்டும் தானா என்று ஒரு நோட்டீஸ் போடுவோம். பெருநாள் நெருங்குகிற பொழுது நபி ஒளியில் பெருநாள் திடல் தொழுகை ஹதீசுகளை போடுவோம். தராவி 20 ரக்காத்துகளா அல்லது 8 ரக்காத்துகளா, 20 தொழுகை எத்தனை ரக்காத்துகள் ஹதீஸ் போடுவோம். இப்படியாக முஸ்லிம் மக்களிடத்திலே மண்டி கிடக்கின்ற மூட பழக்க வழக்கங்களையும் பிரமத சமுதாயத்தின் கலாச்சாரங்களையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ துண்டு பிரசுரங்களை இன்னைக்கு போல்டா போட்டுக்கிட்டு இருக்கிறமே. அன்றைய காலகட்டத்தில் துண்டு பிரசுரங்கள் ஆரம்பிக்கும், ஒரு பேப்பரை பாதியா கிழிச்சா சின்னதா இருக்குமே அந்த சைஸ்ல. என்ன செய்தி? அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா என்கிற திருமறை வசனம் இருக்கும். அதற்கு அடுத்து ஒரே ஒரு வரியில் தான் குறிப்பிட்டிருப்பார்கள், திருக்குர்ஆனை பொருள் உணர்ந்து படியுங்கள். இந்த நோட்டீஸ் இந்த அரை பக்கத்தை வெளியே கொடுத்ததற்காக வேண்டி ஊரே சேர்ந்து அடிப்பார்கள். மிக கடுமையான பிரச்சனை ஏற்படும். ஜும்மா முடிச்ச உடனே பெரிய கலவரம் வெடிக்கும். காவல்துறை அதிகாரிகிட்ட போய் முற்றுகை, என்ன இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். என்ன செய்து விட்டார்கள்? குர்ஆனை படிக்க சொன்னது எப்படி? அது ஓத வேண்டிய ஒரு வேதம், படிக்க கூடாது. இது குர்ஆனை அரபில ஓதணும், அவ்வளவுதான். அதை படிக்க சொல்ற நீ யாரு? தமிழ்ல படிக்கிற தமிழ் மொழி என்ன அல்லாஹ்வுடைய மொழியா என்று பேசி அதை படிக்கிறது தப்பு. குர்ஆன்ல எப்படி நீங்க பேப்பர்ல எழுதலாம்? அது கீழே விழுகாதா? எனவே இது பேப்பர்ல எழுதுறது தப்பு, கையில நோட்டீஸா கொடுத்தது தப்பு, நீ கொடுக்கிறது தப்பு. குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சுத்தமா இருந்தானா, எனவே அவன் படிக்கிறது தப்பு என்றெல்லாம் மிக கடுமையான வளையம் போட்டு இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இடையிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தொடங்குகிறது. பள்ளிவாசல் என்றோ, ஒரு மர்கஸ் என்றோ, ஒரு சகோதரருடைய வீட்டின் மாடியிலோ, அது காலி இடத்திலேயோ, ஒரு கூரை குட்டையிலேயோ ஆரம்பிச்சோன்னு வைங்க, முதல்ல எரிச்சு முடித்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பார்கள். இல்லைன்னு வைங்க, இந்த ஏரியால பள்ளிவாசல் வரக்கூடாது என்று ஊரே சேர்ந்து போய் பெட்டிஷன் கொடுத்துருவார்கள். யார் இதை செய்பவர்கள்? யார்? காவிகள் இல்ல, இந்த பாவிகள் இதை செய்வார்கள். இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ எழுச்சி மெருகூட்டம் அடைகிறது. அல்லாஹ்வுடைய அருளால் அப்படியே ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இன்னைக்கு வந்து பாருங்க என்ன மாற்றம். தமிழகத்திலே 4-5 பள்ளிவாசல்களாக இருந்த இந்த ஜமாத் இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறது. மொத்த தமிழகத்தில் 5 கிளை 6 கிளை இருக்குங்க. மொத்த தமிழகத்தில் கோயம்புத்தூர்ல 1, வேலூர் மாவட்டத்தில் 1, பெரம்பலூர் மாவட்டத்தில் 1, திருச்சி மாவட்டத்தில் 1, குமரி மாவட்டத்தில் 1, நெல்லை மாவட்டத்தில் 1, இப்படி அங்கங்க அங்க 2, இங்க 2, அங்க 2, அங்க 2. அப்புறம் என்ன ஆகுது?
இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்தில் 40 மாவட்ட நிர்வாகங்களாக இருந்து 900க்கும் அதிகமான கிளை நிர்வாகங்களோடு இயங்குகிறது. இவ்வளவு மாற்றம். அன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை இன்னொன்றையும் சொல்கிறது, அத்தீனு அந்நசிஹா. மார்க்கம் என்றால் அது பிறர் நலம் நாடுவது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் நலம் நாடுவது என்றால் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய, ஒரு மூமினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், மான மரியாதை காக்கப்பட வேண்டும், அவருடைய உடைமைகள் காக்கப்பட வேண்டும். இதில் ஏதாவது ஒரு கீறல் ஏற்பட்டால் அங்கே கொந்தளிக்க கூடியவன், களத்தில் நிற்கக்கூடியவன் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே இந்த எழுச்சி இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், போராட்ட குணம் மங்கி போய் மலங்கி போய் கோழைகளாக, எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு வகையான அச்சம் நிறைந்திருக்கிறது. தீவிரவாதிகள் என்பார்களோ, பயங்கரவாதிகள் என்பார்களோ, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு உலக வம்பு வேண்டாம், போராட்டம் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம், ரோட்டில் இருக்க வேண்டாம். நாம் 7 வானத்திற்கு மேலே இருக்கின்ற அந்த இறைவனை பற்றி பேசுகிறோம். நாம் மறுமையை பற்றி பேசுவோம், மன்னரை பற்றி பேசுவோம், உலகத்தை பற்றி பேச வேண்டாம் என்கிற ஒரு அச்சம். ஏதாவது கூட்டம் கூடிவிட்டால் தீவிரவாத பயிற்சி முகாம் என்று நம்மை உள்ளே போட்டு விடுவார்களோ என்கிற பயம், நமக்கு ஏதாவது தீவிரவாத முத்திரை கொடுத்து நம் இயக்கத்தை தடை செய்து விடுவார்களோ என்கிற அச்சம். இப்படி நடுங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது என்பதற்காக வேண்டி 1996களில் 92, 93, 94 என்ற அந்த வரிசைகள்ல மதுரையில முதலாக இந்த ஏகத்துவவாதிகள் 10 பேர் 12 பேர் கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நின்றார்கள். கண்டன ஆர்ப்பாட்டம். ஏன், எதனால்? ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் ஆர்ப்பாட்ட களம் அவ்வளவுதான். என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எனவே உங்களை கைது செய்வோம். நீங்கள் ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கடுமையான வன்முறை நிகழுமாறு பிரச்சனை வந்தால் தடியடி நடத்துவோம், ஒரு கட்டம் வந்தால் துப்பாக்கி சூடு கூட நடத்துவோம். என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு அச்சுறுத்தல் வந்தது. 10லிருந்து 12 பேர் கொண்ட கூட்டத்தின் தலைமையிலே உருவான போராட்ட கூட்டம், அந்த எழுச்சி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இடஒதுக்கீட்டுக்காக லட்சக்கணக்கான மக்களை ஒரு அணியிலே திரட்டுகிற எழுச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய முன்னேற்றம். அன்றைய காலத்தில் ஒரு சகோதரன், தௌஹீத் சகோதரன் திருமணம் நடத்துவார் நபி வழிப்படி, ஊர் எதிர்க்கும். இன்றைக்கு நபி வழிப்படி திருமணம் நடத்துகிறார், ஊர் வரவேற்கிறது. இந்த அளவிற்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த முன்னேற்றம், இந்த எழுச்சி, இதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு கூட்டம் என்றால் 300லிருந்து 500 பேர் வந்து விடுகிறார்கள். ஒரு மாநாடு என்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் குழும்புகிறார்கள். இன்றைக்கு இந்த ஜமாத் நடத்துகிற ஒரு மாவட்ட அளவிலான ஒரு மாநாட்டு கூட்டம் என்றால் எல்லா இயக்கத்தவர்கள் நடத்துகிற மாநில மாநாட்டை பல மடங்கு மிஞ்சுகிற கூட்டத்தவர்கள் வந்து சேருகிறார்கள். இந்த கூட்டத்திலே அப்படி மக்களை ஒரு களத்திலே இறுக்கி நிறுத்துகிற ஒரு காந்த சக்தி கொண்ட பேச்சாளர்கள் கிடையாது. அழைப்பாளர்களுடைய பெயர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. வருவார்கள், போவார்கள், பேசுவார்கள். யாரும் சுமந்திருப்பது கொள்கை, எடுத்துச் சொல்வது கொள்கை. அந்த கொள்கையை ட்ரேட்மார்க்காக வைத்து நீங்கள் குழும்புகிறீர்கள். இன்றைக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மிக பிரம்மாண்டமான முறையிலே திரளுகிறார்கள், ஒரு இடத்திலே குழும்புகிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் காவல்துறை, நீதித்துறை நம்மை ஒடுக்கி அடக்கி ஒரு மாநாடை நடத்த விடாமல் தடுக்கிற அதிகாரம் அங்கே இருந்தது. அங்கே மக்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால், நம்மிடத்தில் இருக்கின்ற பலம் குறைவாக இருந்ததால் ஒரு மிகப்பெரிய தடையை சுமக்கிற பொழுது மாநாடு என்றால் பீஸ்ஃபுல்லா நடத்தப்பட வேண்டும், எதிர்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அன்றைக்கு அதை விட்டோம். பிறகு 2000 தமுக்கம் மைதானத்தில் மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று அறிவிக்கப்படுகிறது. இதே போன்று அன்றைக்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்கத்து காபிர்கள் குழும்பியது போல இன்றைக்கு
இந்த முஸ்லிம்களில் உள்ள முஷ்ரிக்குகள் கபர் வழிபாட்டுக்காரர்கள் ஓடுகிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை அடக்கியது அன்றைய நீதிமன்றம். 20 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ நம்முடைய நியாய உணர்வுகளை உள்வாங்கி நம்முடைய கூட்டத்திற்கும் உழைப்பிற்கும் நம்முடைய கொள்கைக்கும் மதிப்பளித்தது இன்றைய நீதிமன்றம். இந்த எழுச்சியை பெற்றிருக்கிறோமே, இந்த எழுச்சி இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டங்கள். பிறகு பார்த்தோம், அனைவரையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுவதை விட மாவட்ட அளவிலான மாநாடுகளை நடத்துகிற பொழுது அந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மாற்று கருத்துள்ள மக்களை எல்லாம் வென்றெடுக்கின்ற மாநாட்டை நாம் ஏன் நடத்தக்கூடாது என்பதற்காக அறிவிக்கப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் விளக்க மாநாடு மாவட்ட அளவில் நடத்தப்பட்டது. மாவட்ட அளவில் குழும்புகிறதெல்லாம் பிரம்மாண்டமான கூட்டங்கள். உளவுத்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள், தென்மண்டல மாநாடா? மண்டல மாநாடுனா பல மாவட்டம் சேர்றது. பார்க்கிறார்கள், உளவுத்துறை அதிகாரிகள், மத்திய மாநில அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு பேரலையாக அனைத்து களத்தையும் கண்டு கொண்டு வருகிறதே. இதை வைத்து இந்த ஜமாத் என்ன செய்ய போகிறது? இதை வைத்து இந்த ஜமாத்துடைய எதிர்கால திட்டம் என்ன? மாவட்ட அளவிலும் இவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்கிறது, மாநில அளவிலும் ஒரு மாஸ் இருக்கிறது, ஒட்டுமொத்த அரசியல் உலகத்திலும் இவர்களுக்கு என்று ஒரு ஃபேஸ் இருக்கிறது. என்ன செய்யலாம்? ஊருக்கு ஒரு எம்எல்ஏ வாங்கலாமா இல்லையா? ஒரு எம்பி சீட்டு வாங்கலாமா இல்லையா? ஒரு 10 எம்பி சீட்டு வாங்கலாமே என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பொழுது எங்காவது இந்த ஜமாத்தின் மாநில நிர்வாகிகளை ஏதாவது இடத்தில் சந்தித்து விட்டால் அவர்கள் முதல் கேள்வி, சரியான மூடர்களாக இருக்கிறீர்களே, முட்டாள்தனமாக நடக்கிறீர்களே, என்ன இவ்வளோ பெரிய கூட்டத்தை போய் செல்லா காசாக்கலாமா? என்னங்க நாங்க என்ன இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்து நீங்கள் அவர்கள் வாக்கை வைத்து நீங்கள் சட்டசபைக்கு வரக்கூடாதா? அப்படியே லைட்டா ஊசி போடுவார்கள். ஸ்லோ பாய்சன் அதுதான் ஆரம்பிக்கும். இதை கேட்பார்கள். இது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா விதைப்பார்கள். இப்ப என்ன நோக்கம் வரும்? ஓ, இந்த கூட்டம் அடுத்த கட்டத்தை அடைய போகிறது, ஒரு பேர் அரசியல் தீர்வை ஏற்படுத்த போகிறது, சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது, எனவே அரசியலில் இறங்க போகிறது. அடுத்த கட்டமாக இங்கே கிளை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய நோய் தொத்தி கிடக்கும். என்ன நோய்? இங்கேதான் இந்த எழுச்சியை ஒருவர் தவறாக பயன்படுத்தி மறுமை வெற்றிக்காக அன்றிலிருந்து இன்று வரை உழைத்துவிட்டு அந்த எழுச்சியை அப்படியே அரசியல் வாடையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது, மறுமை வெற்றி இல்லாத பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில் அருள் இருந்தது, இதற்கு பிறகு கோபமாக அது மாறும். அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையை அடித்தளமாக இட்டு இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து மன தூய்மையை அஸ்திவாரமாக கொண்டு இயங்கிய கூட்டம் இன்றைக்கு அரசியல் சாக்கடையில் போய் நாரி கிடக்கிறது என்பதால் துடை தெரிய ஆரம்பிப்பான். அதன் விளைவு என்ன? செல்லா காசாக இங்கேயும் மக்களிடத்தில் மாறுவோம், படைத்தனிடத்திலும் மாறிவிடுவோம். இந்த எழுச்சி எதற்காக இருக்க வேண்டும்? மறுமை வெற்றிக்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் இந்த எழுச்சியை வைத்து நாம் தவறான டைரக்ஷனில் மக்களை வழி நடத்திவிடக் கூடாது. நம்ம எப்படி நோய் வரும்? எலெக்ஷனுக்கு போய் நின்றலாம். எலெக்ஷனுக்கு போய் நிக்கிறதா இருந்தா அடுத்த ஒரு நோய் வரும். நாம இனிமேல் நம்ம பிரச்சாரத்துல கடுமை காட்ட வேணாம், சுன்னத்து ஜமாத்தை தாக்கி பேச வேணாம், மதுகபவாதிகளை கண்டிக்க வேணாம், ஷிர்க எதிர்க்க வேணாம், வரதட்சணைய ஆக்ரோஷமா திட்ட வேணாம். என்ன செய்யறது? அப்படி அப்படியே இருந்துகிட்டோம்னா மக்களும் அப்படி எப்படி நம்மளை பார்த்து வந்துடுவாங்க. அப்ப என்ன செய்யறது? மேம்போக்காக கொண்டு போவோம். மேம்போக்காக எப்படி பிரச்சாரத்தை வைக்கலாம்? பெற்றோர் நலம் பேணல், உண்மை, வாய்மை, சொர்க்கம், நரகத்தை பற்றி பேசினா தீமையை கண்டிக்க வேண்டி வந்துடும். சொர்க்கம், ஐவேளை தொழுகையின் முக்கியத்துவம், நோன்பின் மகத்தான சிறப்புகள், இப்படி கொண்டு அடுத்த நோய். அதுக்கப்புறம் என்ன வரும்? எல்லாரும் அரவணைக்கும் போது ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு பிரச்சனை வரும். எங்க பள்ளி வாசல்ல அதான் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கல்ல, எங்க பள்ளி வாசல்ல இப்படி தொழுகிறதா இப்படி தொழுகிறான்னு பிரச்சனை. ஆஹா, இதை பத்தி பேசணும்னா நமக்கு ஓட்டு போயிடும். என்ன சொல்றது? யாரு தொழுகிறதையும் நீங்க கேள்வி கேட்காதீங்க.
தொழுக வர சொல்லுங்க, அவ்வளவுதான். எப்படி தொழுகணும்னு பேச வேண்டாம். அங்கிருந்து ஒரு சென்சார் போர்டு வரும், அப்படியே அழிவு ஆரம்பிக்கும். தொழுக தானே பிரச்சனை, விரும்பினா தொழு, இல்லாட்டி தூர விடு. அடுத்த அழிவு வரும். அந்த இழிவு கொண்டு போய் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது நான் உங்களுக்கு சொல்வது இப்படியெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் என்பதற்கான நிதர்சன சான்றுகளோடு சொல்கிறோம். இதே ஏகத்துவ கொள்கையை ஒரு கட்டத்திலே மக்களிடத்திலே எடுத்துரைத்த ஒரு கூட்டம் என்றைக்கு அரசியல் வாடையை நோக்கி மாறியதோ அப்படியே தடம் புரண்டது. என்ன செய்தது? தௌஹீது தௌஹீது என்று பேசுவீர்களானால் இந்த கலகத்தில் களங்கம் ஏற்படும். எனவே தௌஹீது பிரச்சாரம் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, வெளியே போங்கள் என்றது. அதற்கு பிறகு என்ன செய்தது? நாங்கள் அரசியல் காற்றை சுவாசிக்க போகிறோம் என்றார்கள். எப்படி சுவாசித்தார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தின் வளையத்திலிருந்து வெளியேறி நரகத்தை நோக்கிய பயணங்களாக மாறியது. என்ன செய்தார்கள்? இறைவனுக்கு இணை வைக்கும் காரியங்களை எல்லாம் அங்கீகரித்து விட்டு கொடுத்தார்கள். மார்க்கத்தை வளைந்தார்கள். அரசியலுக்காக, ஓட்டுக்காக வேண்டி மக்களிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூனி குறுகினார்கள். காலில் விழுவது மட்டும்தான் பாக்கி, மற்ற அனைத்தையும் செய்து விட்டார்கள். சமுதாயத்தின் மான மரியாதையை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார்கள். ஒரு கட்டத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் லீக் இருக்கிறதே, இன்றைக்கு முஸ்லீம் லீக்கை பற்றி நான் சொல்லவில்லை, அன்றைக்கு முஸ்லீம் லீக் பேச தொடங்கினார்களே, துவக்க காலத்திலே இந்த மக்களிடத்திலே பேர் எழுச்சியை கிளப்ப வேண்டும் என்று இளைஞர்களிடத்திலே பிரச்சாரத்தை விதைத்தார்களே, எதை வைத்து? குர்ஆனை வைத்து, நபிகளாருடைய சில பொன்மொழிகளை வைத்து ஆரம்பித்தார்கள். அப்பொழுதே அவர்களுடைய நோய் அரசியலின் பார்வையில் திரும்பியது. பிறகு திமுகவினுடைய சிறுபான்மை பிரிவாக மாறினார்கள். பிறகு பச்சையாக பேட்டி கொடுத்தார்கள். தொழுகை எப்படி ஃபர்லு கடமையோ, நோன்பு ஃபர்லு கடமையோ, எனவே அந்த வரிசையிலே திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் முஸ்லிம்களுக்கு ஃபர்லான கடமை என்றார்கள். இன்றைக்கு என்ன சொன்னார்கள்? கருணாநிதி இருக்கிறாரே, அவர் வாழும் நபிகள் நாயகம் பேசினார்கள். பிற மதத்தவர்களின் காலில் விழுந்தார்கள். யாரு? முஸ்லிம் லீக் என்று சொல்லுபவர்கள், அவர்களின் தலைவர்கள் காலில் விழுந்தார்கள். ஏன் காலில் விழுகிறீர்கள்? நான் காலை தொடலையே, பக்கத்தில் விழுந்தேன் என்று கேட்டார்கள். இந்த குற்றம் செய்யறவன் இருக்கிறானே, அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? குற்றத்தினுடைய அழுத்தத்தை அப்படியே குறைப்பான். ஏண்டா கொலை செஞ்ச? கொலை செய்யலையே. ஏண்டா அவனை செருப்பு கழட்டி அடிச்ச? அப்படியெல்லாம் செய்யலையே. செருப்பை கையில் எடுத்தேன், தவறி கன்னத்தில் விழுந்தது. அப்படி ஸ்மூத்தா. இதை போய் நீங்க என்ன திட்டலாமா? கேவலப்படுத்தலாமா? மேடை ஏறி எங்களை பற்றி இழிவுபடுத்தலாமா என்று அந்த குற்றவாளி கூனி குறுகி வெக்கப்பட வேண்டியவன் அதை நியாயப்படுத்தி பேசுவது போல இன்றைக்கு அவர்கள் பேச. காலில் விழுகிறீர்களே, இல்ல பக்கத்தில் தான் இன்னும் கையெடுத்து கும்பிடுகிறீர்களே, நல்லா உத்து பாருங்க, நாங்க கும்பிடல, கை லைட்டா விலகி இருக்குன்றாங்க. அதாவது போட்டோல இப்படி இல்லையா, கொஞ்சம் இப்படி இருந்துச்சான், இதை நீங்க கவனிக்கலன்றாங்க. அந்த 2 இன்ச்சு கேப்ல இஸ்லாத்தை காப்பாத்திக்கிட்டாங்களாம். போச்சா இல்லையா? அனைத்தையும் இழந்தார்களே. சரி, நீ மார்க்கத்தை இழந்து விட்டீர்கள், சமுதாயத்திற்கு நின்றீர்களா? இல்லையே. பாராளுமன்ற தேர்தல், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர் போய் அமர்ந்திருக்கிறார். குஜராத்திலே மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாராளுமன்றத்திலே அமளிதுமளி காங்கிரஸ் கிளப்பிய பொழுது இவர்கள் கொந்தளித்தார்களா? வாய் மூடி இருந்தார்களே. சமுதாயத்திற்காகவும் பேச முடியல, சன்மார்க்கத்தின் அடிப்படையிலும் நடக்கல, அனைத்தையும் இழந்தார்களா? இன்றைக்கு சிறுபான்மை பிரிவாக கடைசி வரைக்கும் காலில் விழுந்து கிடக்கிறார்கள். அதே போன்று இன்னும் இந்த கலகம் போய் விழுந்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, உலக வரலாறும் இதைத்தான் சொல்லும். என்றைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு மன தூய்மையின் அடிப்படையில் இந்த பணியை செய்கிறோமோ, பொறுப்புக்காக, பதவிக்காக, பேருக்காக, இருப்புக்காக, புகழுக்காக, முக தாட்சணைக்காக இந்த ஜமாத்தின் அடிப்படையில் செயல்படாமல், கொண்டு செல்லாமல், மறுமைக்காக, நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு சுவன பூஞ்சோலையை தரப்போகிறான் என்கிற அந்த பொக்கிஷத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் நம்மிடத்தில் இருந்தால் இந்த கேவலமான சிந்தனை நமக்கு வராது. அது எப்படி? இன்றைக்கு உலக அளவிலே நீங்கள் பாருங்கள், கோடிக்கணக்கான கோடான கோடி முஸ்லிம்கள், கோடான கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்த அகில உலகமும் எப்படிப்பட்ட கொள்கையில் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வை கடவுள் என்று நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு பலரை கடவுள் என்று நம்புபவர்களும் இருக்கிறார்கள்.
3 கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், கடவுளே இல்லை என்பவர்களும் இருக்கிறார்கள், கண்டதெல்லாம் கடவுள் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், அன்பே கடவுள் என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் யார் தெரியுமா? கடவுளே இல்லை என்று சொல்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அன்புதான் கடவுள் என்றும் இயேசுதான் கடவுள் என்றும் கண்டதெல்லாம் கடவுள் என்றும் பேசுகிறார்களே, இவர்கள் அத்தனை பேரும் யார் தெரியுமா? உண்மையான நேர்மையான தௌஹீத்வாதிகளுக்கு பிறந்தவர்கள். வரலாறு தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்களே, அந்த 950 ஆண்டு காலத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஒரு மக்கள் மத்தியிலே ஏகத்துவ கொள்கை எடுத்துரைக்கிறார். உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் என்கிறார். அன்யஅபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், தீய சக்திகளை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்கிறார். அனைவரும் வாருங்கள் இந்த ஓரிரை கொள்கைக்கு என்று அழைக்கிறார். இரவில் பேசுகிறார், பகலில் பேசுகிறார், அந்தரங்கமாக பேசுகிறார், பகிரங்கமாக பேசுகிறார், ரகசியமாக பேசுகிறார், போர்வை போர்த்தி ஓடுகிறார்கள். இவரை பார்த்தால் ஒரு கட்டத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொந்தளித்து ஆத்திரத்திற்கு உள்ளாகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இவர்கள் வழிகேடர்கள், மகா கெட்டவர்கள், கொடியவர்கள், இனியும் இவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை கூட இவர்கள் பாவிகளாகத்தான் பெற்றெடுப்பார்கள் என்ற இறைவனின் முன்னறிவிப்புகளை உள்வாங்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார். இவர்களை சுக்குநூறாக நாசமாக்கி இறைவா என்று பிரார்த்தனை செய்தார். உடனே அல்லாஹ் சொல்கிறான், வஸ்னஇல் ஃபுல்க பி அயூனினா வ வஹீனா. அப்படியா, சரி, கப்பலை கட்டுங்கள், என் கண்காணிப்பில் அது நடக்கட்டும், கட்டுங்கள். பெரிய ஒரு கப்பலை தயாரிக்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள். டே, இங்க பாருடா, கப்பல் கட்டுறாங்க, தண்ணீர் இல்லாத பகுதியில் கப்பல் ஓட போகுதுடா பாரு, கேவலமாக பேசுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களிடத்தில் இவர் மட்டும் ஒரே இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று நினைத்து விடக் கூடாது. அப்படி வாழ்ந்தார் வைங்க, இந்த உன் அப்பன், உங்க அப்பன், அவங்க அப்பன், பாட்டன், பூட்டன், அம்பிட்டு பேர் எனக்கு தெரியும் இப்படி பேசிட்டு இருப்பாரு. அங்கே வாழ்ந்தவர்களும் அவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு வாழ்நாள் காலம் நமக்கு 100ல் வந்து நிற்கிது, 60 70 வந்து நிற்கிது. இன்றைக்கு ஒருத்தர் 65 வயசுல மௌத்தா போயிட்டான்னு வைங்க, அப்போ வேண்டிய வயசுன்னு நம்ம பேசுவோம். 25ல் மௌத்தா போயிட்டான்னா என்ன அல்பாயுசுல போயிட்டார் இப்படின்னு பேசுவார்கள். ஆனால் நூஹ் நபி காலத்துல எல்லாம் வயசு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா 950 ஆண்டுகள். அவன் அங்க ஒருத்தர் 90 வயசுல மௌத்தா போயிட்டான்னா சின்ன புள்ள இறந்து போச்சுப்பாங்க. அவ்வளவு இது விஞ்ஞானபூர்வமாக கண்டறிகிறார்கள். அவருடைய உடலும் அவருடைய உயரமும் அவருடைய அகலமும் அவருடைய வாழ்நாள் காலமும் இவ்வளவு இருக்க சாத்தியம் இருக்கிறது. 800 ஆண்டுகள் வாழ சாத்தியம் இருக்கிறது, 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க சாத்தியம் இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக கண்டறிகிறார்கள். இப்ப என்னன்னா, அவ்வளவு ஆண்டுகள் சொல்லி ஏத்துக்கல, ஆனால் பல 100 ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதிகள் இருந்தார்களே, ஆழமான கொள்கைவாதிகள் இருந்தார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், நூஹே, உன்னோடு இறை நம்பிக்கை கொண்டார்களே அவர்களை கப்பலில் ஏற்றுக்கொள், அவர்கள் கப்பலில் ஏறிக்கொள்ளட்டும். யார்? உன்னோடு இறை நம்பிக்கை கொண்டு பல 100 ஆண்டுகள் பயணித்தவர்களுங்க. இன்றைக்கு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இந்த வரலாறு இல்ல. ஏகத்துவ கொள்கை ஏற்று 100 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் என்று இந்த நூகோடு கொள்கைவாதிகளாக இருந்தவர்கள், அவர்களோடு கப்பலில் ஏற்றிவிட்டு நூகே எல்லா படைப்பிடங்களிலும் ஒரு ஜோடி எடுத்துக்கொண்டார். கப்பல் கிளம்புகிறது. படைத்த இறைவன் அந்த மேக கூட்டங்களுக்கு மழையை இறக்க சொல்கிறான், மழை பொழிகிறது. பூமிக்கு உத்தரவிடுகிறான், நிலத்தடி நீர் இருக்கிறது, நீரை கொப்பளிக்க சொல்கிறான், கொப்பளிக்கிறது. பெரிய கடல் போன்ற நிலை ஏற்படுகிறது. அந்த கப்பல் உயர்கிறது. கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தவா அலல் ஜூத், அது ஜூது மலை மீது நின்றது. எது? கப்பல் ஜூதி மலை மீது ஏறி அங்கே நின்று விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு ஜூதி மலையிலே பனிப்பாறைகளிலே அந்த பனியிலே போய் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அதை நோண்டி எடுக்கிறார்கள். அங்கே மர பலகைகள், பெரிய பெரிய பலகைகளை பார்க்கிறார்கள். ஒரு கப்பலை போன்ற தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவ்வளவு உயரமான இடத்திலே கப்பலை கொண்டு வந்து வைத்தவன் யார்?
அப்படி என்றால் பூமியிலே மிக பிரம்மாண்டமான பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மர பலகைகளுடைய ஆண்டுகள் எத்தனை இருக்கும் இன்றைக்கு கண்டறிந்தார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த கப்பலை பற்றிய பின்னணி விஷயத்திற்கு வாருங்கள். மற்ற அனைவரும் அழிந்தார்கள். கப்பலில் ஏற்றப்பட்டவர்களை தவிர உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அழிந்தார்கள். கப்பலில் ஏற்றப்பட்ட அந்த ஏகத்துவ கொள்கைவாதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்திலே கோடான கோடி பேர் வாழ்கிறார்கள். முஸ்லிம்களாக, நாத்திகர்களாக, பல கடவுள் கொள்கையிலே, முக்கடவுள் கொள்கையிலே அன்பே கடவுள் என்றும் கண்டதெல்லாம் கடவுள் என்றும் பிரிந்திருக்கிறார்கள். என்றால் என்ன காரணம்? காலம் தொட்டு வருக வருக அந்த கொள்கையினுடைய எதிர்பார்ப்பு மாறிவிடுகிறது. அந்த எழுச்சி மிக்க கூட்டத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற நோக்கம் சிதைந்து விடுகிறது. இன்னொரு வரலாறை சொல்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக சஜிதாவில் இருக்கிற பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை போட்டு அவர்களை கேவலப்படுத்தினார்களோ அந்த எதிரிகள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காபத்துல்லாவிலே தொழுகிற பொழுது கழுத்தை இறுக்கி மூச்சு திணற சாகடிக்க முயற்சித்தார்களோ அந்த உக்பா பின் அபி முய்த் யார்? காபத்துல்லாவை நாங்கள் தவாப் செய்வோம், நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம், நாங்கள் காபத்துல்லாவை வலம் வருவோம், சஃபா மர்வா கடையிலே ஓடுவோம், எங்களுக்கு அரஃபா தேவையில்லை, முஜ்தலிஃபா போதும் என்று சொல்லி அங்கே ஒதுங்கி கொண்டார்களே அந்த அரபுகள் யார்? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய தகப்பனிடத்திலே இந்த மார்க்கத்தை சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டாரே இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உறுதிப்பாட்டின் விளைவாக தன் மகனையும் தன் மனைவியையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்க கட்டளையை இறைவன் உத்தரவிட்டால் செய்ய கட்டுப்படுவேன் என்று வந்து தன் இறைவனின் கட்டளைக்கு இணங்க தன் மகனை அறுக்க முற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். இறைவா, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வழிபாட்டை விட்டு காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் கினானா என்கிற ஒருவர் வருகிறார். அவர் வழியாக ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு ஃபேமிலி, தலைமுறை உருவாகிறது. தலைமுறை வரிசையிலே குறைஷி கூட்டம் வருகிறது. அந்த குறைஷி கூட்டத்தின் வரிசையிலே பனு ஹாஷிம் வருகிறார். அந்த பனு ஹாஷிம் இருக்கிறாரே அவருடைய பிள்ளை அப்துல் முத்தலிப் வருகிறார். அப்துல் முத்தலிபுடைய மகன் இருக்கிறாரே அப்துல்லா வருகிறார். அந்த அப்துல்லாவுடைய மகன் இருக்கிறாரே முஹம்மது வருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் உருவான அந்த குறைஷி கூட்டம் இருக்கிறதே, அந்த குறைஷி கூட்டம் சிலை வழிபாட்டிற்கு எதிராக களம் கண்ட இப்ராஹிம் நபியுடைய வம்சத்தில் வந்த அந்த கூட்டம் காபத்துல்லாவிற்கு உள்ளே இப்ராஹிமுக்கும் ஒரு சிலை வடித்து, இஸ்மாயிலுக்கும் ஒரு சிலை வடித்து, இஸ்ஹாக்கு, யாக்கூபு, அய்யூபு, யூசுப் என்று பல நபிமார்களுக்கு சிலை வடித்து 300க்கும் மேற்பட்ட சிலைகளை உள்ளே வடித்து வணங்கி கொண்டிருந்தார்களே யார்? அல்லாஹுவை கடவுளாக நம்புவதாக சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருந்த அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலே நபிகள் பெருமகனார் மீண்டும் தௌஹீத் என்றால் என்ன என்று போதிக்கும் நிலையை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தியதற்கான விளைவு என்ன? காரணம் என்ன? அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்தில் வருகிற பரம்பரையிலே என்றைக்கு இந்த தௌஹீது சிந்தனையை விட்டார்களோ அதோடு இணை வைப்பு உள்ளே வந்து அழிவை தொடங்கியது. இந்த வரலாற்றினுடைய வரிசையை நீங்கள் பாருங்கள். இதே போலத்தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால தூதுத்துவ பணியை மேற்கொண்டார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவில் இருக்கிறார்கள், ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். பிறகு மதீனாவுக்கு வருகிறார்கள், தூதுத்துவத்தை அங்கேயும் பேசுகிறார்கள். அந்த மதீனாவிலே இந்த தூதுத்துவத்தை சொல்றதனுடைய விளைவாக, ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தின் விளைவாக தௌஹீதை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வருகிறார்கள். மறுமை வெற்றிதான் இலக்கு என்ற நோக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டே வருகிறான், எழுச்சியை கொடுத்து கொண்டே வருகிறான். அந்த நோக்கம் பிசகாமல் போகும் வரை நபிகள் பெருமகனார் கண்ட வெற்றி என்ன தெரியுமா? நபிகள் பெருமகனார் இறுதி பேருரையை சந்திக்கிறார்கள், அரஃபாவுடைய பெருவழியில் வருகிறார்கள், பிரம்மாண்டமான சஹாபாக்களுடைய கூட்டத்தை வைத்து பேசுகிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னக்குள்ள ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மௌலூன் தஹ்த கதமாய், என் காலுக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டது என்றார்கள்.
பேரெழுச்சி. அந்த எழுச்சிக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு. நபியே முஹம்மதே, அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வருகிற பொழுது, நபிகளார் எந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரோ அது ஏகத்துவத்தின் தொடக்கம். எந்த மக்கமா நகரத்திலிருந்து 100 ஒட்டகங்கள் பரிசறிவிக்கப்பட்டு நபிகளாரை உயிரோடு தேடி பார்த்தார்களோ, பிணமாக கொண்டு வர வேண்டும் என்று கொலைவெறியோடு திரிந்தார்களோ, அந்த கட்டத்தை தாண்டி எந்த காபத்துல்லாவை விட்டு நபிகளார் மதீனாவுக்கு போனார்களோ, அங்கிருந்து மீண்டும் காபாவிற்கு வந்து மக்காவை வெற்றி கொண்டார்களே. அங்கே அந்த மஸ்காவிலே உஸ்மான் பின் தல்ஹா என்கிற சஹாபியிடத்திலே அந்த சாவியை பெற்றார்களே. காபத்துல்லாவிற்கு உள்ளே இருக்கின்ற அத்தனை பேருடைய சிலைகள் இணை வைப்பு இருக்கிறது, அனைத்தையும் அகற்ற வேண்டும், உடைத்து சுக்குநூறாக்கிவிட்டு ஏகத்துவத்தை அங்கே நிலைநாட்டினார்களே. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 23 ஆண்டு கால இறுதி கட்டத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற பொழுது வரஐ தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த எழுச்சி இருக்கிறது எதனால் வருகிறது? பேரெழுச்சி வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, அல்லாஹ்வுடைய வெற்றி வருகிறது. நீங்கள் மறுமை நாடி வேலை செய்கிறீர்கள், மறுமை வெற்றி எதிர்பார்த்து வேலை செய்கிறீர்கள், அந்த நோக்கம் சரியாக இருக்கிறது. எனவே என்னுடைய அருள் வந்திருக்கிறது. எனவே கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் இருந்து யாருடைய எண்ணமும் சிதைந்து விடக்கூடாது, திசை திரும்ப விடக்கூடாது, மனமாற்றம் வரக்கூடாது. இலக்கு மாறாமல் நீங்கள் பயணிக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் உங்கள் இறைவனை புகழுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்கள் உள்ளத்தில் கசடு வரக்கூடாது. இந்த கூட்டம் வந்தது யார் மூலம்? என் மூலம், என் பேர் எழுச்சி மூலம், என் உழைப்பு மூலம், என் அர்ப்பணிப்பு மூலம், நான் வாரி வழங்கிய சொத்துக்களால் வந்தது என்று உங்கள் உள்ளத்திலே மமதை வரக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகத்திற்கு சொன்னான், யாருடைய உள்ளத்திலும் வரக்கூடாது. அந்த வசனம் வந்தது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை விட்டு பிரிகிற ஒரு கட்டம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு மிக அழகான ஒரு உபதேசத்தை எடுத்து வைக்கிறார்கள். என்ன உபதேசம்? எந்த சமுதாயம் தௌஹீது எழுச்சியை நோக்கி பயணிக்கிறதோ, பேரெழுச்சியை நோக்கி வந்துவிட்டதோ, அந்த நோக்கம் இருக்கிறதே மறுமை வெற்றிக்கான நோக்கம், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம், அதில் குறைந்து விடக்கூடாது. வந்திருக்கிற கூட்டம் இந்த உலகத்திற்காகவோ, காசுக்காகவோ, பதவிக்காகவோ, புகழுக்காகவோ அடித்து செத்து மடிந்து விடக்கூடாது என்று நபிகளார் பயப்பட தொடங்கி விட்டார்கள். வளர்ச்சியின் தொடக்கத்தில் மகிழ்ச்சி வரும், பரவாயில்லையே, இந்த ஊரிலே ஒரு மர்கஸ் இடம் தேடுகிறோம், நல்ல வேளை ஒரு சகோதரருடைய மாடி வீட்டை கொடுத்து விட்டார், மகிழ்ச்சி வரும். அல்ஹம்துலில்லாஹ், அவரே ஒரு ஷெட்டு போட்டும் கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்டம், அல்லாஹ்வுடைய பேரருள், நமக்கென்று ஒரு இடமும் கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டம், இந்த இடத்தை கட்டி தருவதற்கு சிலர் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்த கட்டம், கட்டி முடித்ததற்கு பிறகு மகிழ்ச்சி வரக்கூடாது, ஒரு கவலையும் வர வேண்டும். இதற்கு பிறகு இங்கே ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? இந்த பள்ளியை நிர்மாணிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். அந்த நிர்வாகம் செய்பவர்கள் நியாயவான்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். மறுமைக்காக இடம் தேடியவர்கள், மறுமைக்காக மறுக்க சமைத்தவர்கள், மறுமைக்காக மறுமை நன்மைக்காக கட்டிடத்தை எழுப்பி உண்டாக்கியவர்கள் பேருக்கும் புகழுக்குமாக அடித்துக் கொள்வார்களே. ஆனால் எந்த பள்ளிக்கு வந்து தொழுதார்களோ, புகழ் இல்லை, பதவி இல்லை, பேர் இல்லை என்றவுடன் அந்த பள்ளியை விட்டே ஓடிவிடுவார்கள். அப்படி ஒரு கவலை வர வேண்டும். யாரையும் நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த செங்கற்களால், இந்த கட்டிடத்தினுடைய உருவாக்கத்தால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் உருக்குலைந்து போய்விடக்கூடாது என்கிற கவலை வர வேண்டும். இந்த கவலை நபிகளாருக்கு வந்தது. என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் ஏழைகளாக இருக்கிறீர்கள், வறுமையில் கஷ்டப்படுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் சஹாபாக்களில் சில பேர், திண்ணை தோழர்களாக இருக்கிற சில பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கிற பொழுது, நபிகளார் எங்கிருந்தாவது பைத்துல் மாலுக்கு என்று ஒரு உணவுப் பொருள் வருகிற பொழுது இந்த சஹாபாக்களுக்கு முகமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, அடுத்த வேளை நமக்கு உணவு கிடைக்குது எதிர்பார்த்தார்கள். அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும்,
நீங்கள் வறுமையில் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வறுமையில் இருப்பதை பார்த்து கூட எனக்கு பயமாக இல்லை. ஆனால் உங்களிடத்தில் எனக்கு உள்ள பயம் என்ன தெரியுமா? அன் துபுசத்த ரிசுக்கு, நீங்கள்லாம் பணக்காரர்களாகி பெரிய ஆட்களாகி நாளை இந்த பொருளாதாரத்திற்காக பதவிக்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வீர்களோ என்கிற பயம்தான் எனக்கு இருக்கிறது. மீண்டும் எச்சரித்தார்கள். லா தர்ஜியு பாதி குஃபாரா எதிரிவு பாதக்கும் பாதுக்கும் ரிக்காவ பாதின், சிலருடைய கழுத்தை வெட்டி காஃபிராகி எனக்கு பிறகு நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள், வழி தவறி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக சகோதரர்களாக இருங்கள், பேராசைப்படாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், குத்தி காட்டாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொன்றாக பேசுகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களாகவும் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு மீண்டும் 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 இந்த நோக்கம் மாறக்கூடாது, இந்த கொள்கை மாறக்கூடாது, இந்த இலக்கு மாறாத பயணம் இருக்க வேண்டும் என்றார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்திலே ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், நான் ஒன்றை எழுதச் சொல்கிறேன், அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள். ஏடை எடுத்து விடுகிறார்கள். எழுத வேண்டி இருக்கிறது. என்ன எழுதுவது? சலசலப்பு ஏற்படுகிறது, சர்ச்சை ஏற்படுகிறது. நபிகளார் பார்க்கிறார்கள், ஒரு தூதர் முன்னால் இப்படியா சர்ச்சை செய்வது? போங்கப்பா போங்க, விரட்டிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சஹாபாக்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்களே, நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே. எவ்வளவு பேரெழுச்சியோடு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கிற கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள், நமக்கென்று ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று கேட்கிற பொழுது உமர் எல்லாம் சொன்னார்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிகேடு வராது, அதை பற்றி பிடிப்போம் என்றார். ஒரு உறுதி இருந்தது, நிலை குலையாத தன்மை இருந்தது. நபிகளார் மரணித்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று உமர் சாதிக்கிறார். அப்பொழுது அபூபக்கர் ஓடி வந்து சொல்கிறார், நபிகளார் மரணித்து விட்டார்கள். நபிகளார் என்றால் அவர் ஒரு மனிதர். இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன், நீங்கள் மரணிப்பவர் தான், இந்த மக்களும் மரணிப்பவர்கள் தான். அழகாக சொன்னார்கள். திருமறையை ஓதினார்கள். கட்டுக்கடங்காம இருந்த சமுதாயம் கட்டுப்பட்டது. அப்படியே ஒரு கட்டுக்குள் வந்ததற்கு பிறகு நிர்வாகம் வந்தது. அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலே இந்த திருமறையை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. திருமறை குர்ஆன் இருக்கிறதே, ஒளிவடிமாக இருக்கிறது, பலருடைய உள்ளங்களில் இருக்கிறது. அதை ஆங்காங்கே சிலர் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் ஏன் அதை ஒன்றிணைக்க கூடாது என்கிற குர்ஆனை பற்றிய நோக்கம் இருந்தது. குர்ஆனை பற்றிய, தாவாவை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய சிந்தனை இருந்தது. அப்பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் இருந்தது. உமருடைய ஆட்சி காலம் வருகிறது. அவரும் திருமறையை தொகுப்பதற்காக, ஆவணப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக பணி செய்கிறார்கள். தாவா பணியிலே தன் சமுதாயத்தை வழிநடத்துகிறார்கள். அப்படியே தக்க வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பேரருள், பேரெழுச்சி இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வருகிறது. அவரும் திருமறை குர்ஆனை ஒரு புத்தக வடிவத்திலே தொகுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். தொகுத்தார்கள். 2 புத்தக வடிவங்கள் வந்தது. மற்ற அனைத்து பிரதிகளையும் அழித்துவிட்டு ஒரே பிரதி, இந்த மாடல் தான் இருக்கணும். ஒரு மாடல் இன்றைக்கு ரஷ்யாவில் இருக்கிறது, இன்னொரு மாடல் துருக்கியில் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே தொகுக்கப்பட்ட, எழுத்து வடிவில் சேர்க்கப்பட்ட குர்ஆன். அந்த திருமறையை தொகுக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய சமுதாயத்திலே, அந்த கூட்டத்திலே ஒரு குழப்பம் தொடங்குகிறது. என்ன குழப்பம் தெரியுமா? உஸ்மான் சரியில்லை, ஆட்சியாளர் சரியில்லை, அவர் போக்கு சரியில்லை, அவர் நடவடிக்கை சரியில்லை, அவர் தன் குடும்பத்தாரோடு ஒத்துழைப்பா போறாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றார். இப்படி உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கயவர்கள், யூதர்கள் உள்ளே புகுந்து விதைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள், நாம் மறுமைக்காக பயணம் செய்திருக்கிறோம், யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக பயணம் செய்வோம் என்கிற நோக்கத்தை சற்று அங்கிருந்து மாறுபட்டு, ஆமாம் இதை விடக்கூடாது, பிரச்சனை மெருகூட்டப்படுகிறது. ஒரு கட்டத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாம் கொந்தளிக்கிறார்கள். எந்த உஸ்மானை பழிதீர்த்தார்களோ அந்த உஸ்மானை கொன்ற கூட்டம் இருக்கிறதே, அவ்வளவு பேருக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பொழுது அங்கே ஒரு செய்தி போடப்படுகிறது, உஸ்மானை கொன்னது வேற யாரும் இல்லை, அலி ரலியல்லாஹு தான்.
அங்கிருக்கிற விசமிகள் உள்ளே கிளப்புகிறார்கள். அப்படியா, அலிக்கு எதிராக யுத்தத்தை கிளப்ப வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையிலே ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு கூட்டம், ரெண்டும் மோத போகிறது. யோசனையை பாருங்கள். இந்த பக்கம் இருப்பவர்களும் நபிகளாருடைய தோழர்கள், இந்த பக்கம் இருப்பவரும் நபிகளாருடைய தோழர்கள். பல தோழர்களை இந்த சமுதாயம் இழந்தது. ஏன் தெரியுமா? என்றைக்கு மறுமை வெற்றி என்கிற இலக்கை மறந்து இந்த உலகத்தை நோக்கிய பார்வை திரும்புகிறதோ அனைத்தும் நடக்கும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதே பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் இருக்கிறதே, அந்த அக்ஸா பள்ளிவாசலை சொன்னார்கள், நான் மரணிப்பேன் குறித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு முன்னறிவிப்பது, நான் மரணிக்க போகிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓ ஃபத்ஹு பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். ரோமர்களுடைய பிடியில் இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுடைய பிடி. இன்னைக்கு இத்தாலின்னு சொல்கிறார்களே, அந்த இத்தாலி நாடு அன்றைக்கு ரோம். ரோமர்களுடைய பிடியிலே, கிறிஸ்தவர்களுடைய பிடியிலே இருந்த, அன்றைய தினத்தில் கைப்பாவையாக இருந்த, அங்கே அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பைத்துல் முகத்தஸ் என்கிற ஆலயம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு தகுதியான ஒரு இடம். முஸ்லிம்களுடைய மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு உள்ள ஒரு கிப்லா. நபிகளார் 3 பள்ளியை நோக்கி பயணிக்க சொன்னார்களே, அந்த பயணத்தில் ஒரு பள்ளிவாசல். அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். மறுமை இலக்காக வைத்த சஹாபாக்களுடைய கூட்டம் அந்த அபூபக்கருடைய ஆட்சிக்கு பிறகு உமருடைய ஆட்சியிலே எர்மூக் என்கிற யுத்தத்திலே அந்த போரில் கைப்பற்றி உமருடைய கண்ட்ரோலில் இந்த பள்ளி வந்து விட்டது. வெற்றி கொள்ளப்பட்டது, முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் இது நசாராக்கள் கையில் பிரிந்து போனதென்றால், பிறகு இன்றைக்கு யூதர்கள் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்றால் காரணம் என்ன? இந்த சமுதாயத்தின் நோக்கம் மறுமை வெற்றியாக கொண்டு இருந்தால் அந்த பள்ளி நம் கையில் வரும். இந்த சமுதாயத்தினுடைய நோக்கம் இந்த துன்யாவை நோக்கி இருந்தால் நாம் இதைவிட இன்னும் பலவீனமாக மாறுவோம். அப்ப நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய காலத்தில் இருந்த வேகமும் அந்த எழுச்சியும் அந்த மறுமைக்கான நோக்கமும் அந்த ஆர்வமும் அப்படியே குறைந்து உஸ்மானுடைய காலத்தில் சில புல்லுருவிகள் உள்ளே புகுந்து உஸ்மானுக்கும் அலிக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை ஏற்படுத்தி உஸ்மானை கொலை செய்து பிறகு அலியையும் ஒரு கட்டத்திலே, அலி இருக்கிறார், அலி பெயரை சொல்லித்தான் உஸ்மானை காலி செய்தோம், இன்றைக்கு அலி நம்மை கொலை செய்து விடுவார் என்று உஸ்மானை கொலை செய்த கொலைகார பாவிகள் அலி ரலியல்லாஹு சுபுகுடைய நேரத்தில் எதிர்பார்த்து கருவறுத்தார்கள். அலிக்கு பிறகு அவருடைய பிள்ளை ஹசன் ஹுசைன் அவர்களை கருவறுக்கிறார்கள். இப்படியாக ஒரு சாம்ராஜ்யம் ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு என்றால் உமையாக்கள் என்றும், அலி ரலியல்லாஹு என்றால் அப்பாசியாக்கள் என்றும், அப்பாசிய ஆட்சி உமையா ஆட்சி என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சிதைந்து சின்னாவிடமான போனதற்கு காரணம் பல நாடுகளில் இந்த மார்க்கத்தினுடைய எழுச்சி அப்படியே பின்வாங்கியதற்கான காரணம் இந்த மறுமை வெற்றியை நோக்கிய பயணத்தில் அப்படியே தடுமாற்றம். இன்றைக்கு ஸ்பெயின் என்கிற ஒரு நாடு இருக்கிறது, இஸ்லாமியுடைய எந்த அடையாளமும் தடயமும் இல்லாமல் அழிக்கப்பட்ட ஒரு நாடு. ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய நாடாக இருந்தது. ஏன் அழிந்தது? ஏன் அந்த தன்மையை இழந்தது? நோக்கம் மாறியது, உலக ஆதாயம், உலக தேட்டம் அழிந்தது. எந்த கட்டத்தில் மறுமை இலக்கை நோக்கி இந்த சமுதாயம் பயணத்தை மாட்டுகிறதோ அல்லாஹ்வுடைய கோபம் தான் வரும், அருள் வராது. இதே சவுதி அரேபியாவுடைய இன்றைய கட்டத்தை பாருங்கள். அமெரிக்காவுக்கு எதிராக வாய் திறக்க முடிகிறதா? இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய் திறந்தார்களா? கருத்து பேச முடியுமா? கழுத்து அறுத்துருவானவன் பயம் இருந்தது. இதைத்தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். மறுமை வெற்றியை இலக்காக கொண்டு வாழுகிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பேரெழுச்சியோடு இருப்பார்கள், தைரியமாக இருப்பார்கள். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லிக் கொண்டு அதற்காக போரிட்டு கொண்டே இருப்பார்கள். லா தலுர்பன் கதலகும். எவன் எதிர்த்தாலும், எவன் எதிராக களம் கண்டாலும் கவலைப்பட மாட்டார்கள், பயந்து போக மாட்டார்கள், பதுங்கி போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல எந்த சமுதாயத்திலே மறுமை வெற்றிக்கான இலக்கை மறந்து இந்த மக்கள் மாறிவிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே
பசிக்காக அப்படியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, பட்டினியோடு காத்து கொண்டிருக்கிற அந்த வன விலங்குகளுக்கு முன்னால் வேட்டையாடப்படுகிற விலங்குகள் வருகிற பொழுது அதை பாய்ந்து சாப்பிடுவது போல எதிரிகள் உங்களை தீர்த்து கட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி ஒரு கட்டம் வந்தால் நாங்கள் பலவீனர்களாக சிறுபான்மையினராக இருப்போமா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் பிரம்மாண்டமாக இருப்பீர்கள், பெரும்பான்மையாக இருப்பீர்கள். யோசித்துக் கொள்ளுங்கள், எதிரிகள் சிறுபான்மையாம், எதிரிகள் குறைவாக இருப்பார்களாம், நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்களாம். ஆனால் உங்களை எதிரிகள் வேட்டையாடுவார்கள், அழிவீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு இடையே வகுனு இருக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் வகுனு யா ரசூலல்லாஹ், வகுனுனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்தல் மவுத், உலகத்தை பற்றிய ஆசையும் மரணத்தை பற்றிய வெறுப்பும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் பலவீனர்களாகி உங்களை எதிரிகள் வேட்டையாடுவார்கள். இந்த இழிவு நடக்கும். யார் மர்மையினுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி மரணத்தை எந்த நேரத்திலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறானோ, உலகத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்து வாழக்கூடியவனுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, வானவர்கள் இறங்கி கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தகாப்பு, கவலைப்படாத, பயப்படாத, வலா தஹ்சனு, ஒரு கவலையும் படக்கூடாது, நீ தைரியமாயிரு என்று ஆறுதலாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு பூஸ்ட் இருக்கும், ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திற்கும் நாங்க தான் உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், நாங்க பக்கபலமாக இருப்போம் என்று நமக்கு ஒத்துழைப்பார்கள், தோழமை கொள்வார்கள் வானவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் இந்த நோக்கங்களை விட்டு உலகத்திற்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, அல்லது இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஆதாயத்திற்காக பணி செய்ய ஒருவன் முற்பட்டால் அவன் உலகத்திலேயே இழிவுக்கு உள்ளாகி, அழிவுக்கு உள்ளாகி, நாளை மறுமையிலும் இந்த உலகத்தில் இவன் பட்ட கஷ்டத்திற்கு கூலி கிடைக்காமல் செல்லா காசாக நரகத்தில் விழுந்து விடுவான். இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய தௌஹீத் எழுச்சி என்பது மறுமை வெற்றியை நோக்கி பயணித்ததால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள். இந்த தௌஹீத் எழுச்சியை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால், இன்னும் அதிகமான மக்களிடத்தில் இந்த சத்திய எழுச்சியை நாம் பெற வேண்டும் என்றால், நாம் மறுமை வெற்றிக்காகத்தான் பயணிக்கிறோமா என்பதை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து, ஜமாத்தில் நிலைப்பாடுகள் மிக கடுமையாக இருக்கிறது. எதற்காக? இந்த ஜமாத்துடைய மாநில, மாவட்ட, கிளை நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் தொழில் செய்கிறோம் என்கிற பெயரில் யார்கிட்டையும் ஷேர் வாங்கக்கூடாது. மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்றால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட்டுக்கு ஏஜெண்டா இருக்கக்கூடாது. மாநில நிர்வாகிகளுக்கு, மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடாது. எதற்காக இவ்வளவு சட்டத்திட்டங்கள்? இந்த ஜமாத், இந்த பேர் இயக்கத்தின் வாடையை வைத்து நீ மக்களிடம் எந்த விதமான சுகத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக. அவ்வளவு தெளிவான நிலையான ஒரு மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் மிக தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு நிர்வாகியாக இருப்பவர் பள்ளிவாசல் நுழைகிறார் என்பதை விட, நிர்வாகத்தில் இருந்து தன்னுடைய பதவிக்காலம் முடிந்தோ அல்லது பொறுப்பில் தேர்வு செய்யப்படாமல் இருந்தோ பள்ளிக்கு வருகிறானே, அந்த இஹ்லாஸை அல்லாஹ் பார்ப்பான். நீ யாருக்காக தொழுதிருக்கிறாய், எதற்காக அமல் செய்திருக்கிறாய் என்கிற நோக்கம் சரியாக இருக்கிறதா அல்லாஹ் பார்ப்பான். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் நல்லொழுக்கம் பெற்றவர்களாக, ஆளுமை திறன் பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, மறுமை வெற்றிக்காக, நாளை சுவனத்தில் நாம் குடும்பத்தோடு நுழைய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த தௌஹீது பணியை செய்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த பேரெழுச்சியை
இன்னும் மிக பிரம்மாண்ட எழுச்சியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இதுவரை நாம் எந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது போதுமானதாக அல்ல என்ற குறைந்த மனப்பான்மையோடு இன்னும் அதிகமாக தாவா செய்ய வேண்டும். பிற மதத்தவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு தாவா செய்ய வேண்டும், அனைவரையும் இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்கிற அழைப்பு பணியால் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிவோமாக. மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரலாவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.